மேச்சேரி திருச்சி செயின்ட் தாமஸ் ஹாலில் இருக்கும். சப்ஸ்கிரைபர் அவர் யூடியூப் மூலமாக கூப்பிட்டாங்க. பிறந்த குழந்தை பேர் வைக்கிறாங்க. புதுக்கோட்டையில் திண்டுக்கல் பிரியாணி ஆரம்பிக்க போகிறாங்க. உலக மக்கள் எல்லாருமே ரசிக்கணும். ஹலோ மாஸ்டர், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருச்சி, அதாவது திருச்சி செயின்ட் தாமஸ் ஹாலில் இருக்கோம். அதாவது ஒரு பேபிக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்ருக்காங்க. ஒரு 200 பேருக்கு 180 to 200 பேர்த்துக்கு பிரியாணி, தயிர், தால்ச்சா, கோலா உருண்டை, சிக்கனு, காளான் பிரியாணி, ஒரு 10 ஐட்டம் இருக்குங்க. அப்படியே வாங்க தொடர்ச்சியாக பார்ப்போம். இது யாருக்கு சமைக்கிறோன்னா அண்ணனுக்கு தான் பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு 200 பேர்த்துக்கு நம்ம சமைக்க அண்ணன் யூடியூப் மூலமாக நம்மளை சப்ஸ்கிரைபர் அவர் யூடியூப் மூலமாக கூப்பிட்டாங்க. நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க கார் எடுத்துகிட்டு. நாங்கள் வேணாண்டோம் அப்படியோதமா வந்து நம்மளை கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு வேறு லெவலில் சமைப்போம். வாங்க அப்படியே மண்டபத்துக்குள்ளே போகலாம் வாங்க. போய் இப்போ நைட்டே நாங்கள் எல்லாம் ப்ரெட் அல்வா போட்டாச்சு. இப்போ முட்டை வேக வச்சு இறக்கியாச்சு. பருப்பு வேக போட்டோம். இப்போ தால் சாயத்தப்புறம் பால் அங்கே தான் இருக்கேன். ப்ரெட் அல்வா இருக்குது, பீர்னி இருக்குது, கோலா உருண்டை வேறு, அதக்கப்பாரு பாருங்கள். அப்படியே முழு வீடியோவாக 25 கிலோ பிரியாணியை பாருங்கள். வாங்க பார்ப்போம். ஓகே, கொட்டிடுது கறியை. திருச்சியில் தேக்ஸா நாங்கள் எதிர்பார்க்கல. சரி வந்தேன். ஆனால் தேக்ஸா கிடச்சிக்கு வேறு லெவலில் எக்கச்சக்கமாக தேக்ஸா ஒரு கிளிப்பு காட்டுற பாருங்க. எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதனால் தேக்ஸா அளவு என்னென்ன அளவு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வச்சு. திண்டுக்கல் பிரியாணிக்கிட்டே தேக்ஸா வச்சுருக்காங்க. எல்லா பேருமே வச்சுருக்காங்க திருச்சியில். நம்ம வந்து தேக்ஸா கிடைக்காதுன்னு நினச்சேன். 5 விடி தேக்ஸா கிடச்சிருச்சு. அதாவது ஒரு 150 பேர்த்துக்கு பிரியாணி, வெஜ்ஜு ஒரு 2 கிலோ, வெள்ளை சாப்பாடு ஒரு 3 கிலோ, மொத்தம் 200 பேர்த்துக்கு ஆக்குறேன். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறது. 5 படி செய்கிறதா பார்ப்போம் வாங்க. ஆமாம், அது சும்மா அது ஷார்ட்டாக பார்ப்போம். 5 படியை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கடல் ரீஃபைண்ட் ஆயில் 3 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் வந்து 3 லிட்டர். அதாவது நெய் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து 4 லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். நெய்யும் அரிசியும் என்ன கிடைக்குது எங்கள் கை தோலை தூக்கிட்டு வந்துடுவோம். 3 லிட்டர் நெய் ஆட் பண்ணிக்கலாம். லிட்டருங்க வெட்டி வச்சுத பல்லாரி 2.5 கிலோ. இங்கே பாருங்க அப்படியே புதினா 2.5 கட்டு. அப்படியே நாட்டு புதினா அப்படியே புளு கலராக பாருங்க. அப்படியே வரமிளகாத்தூள் 150 கிராம். கரண்டி ஒரு 2.5 கிலோ இருக்கு, அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான் போட்டுக்க. தக்காளி ரெடியாக வச்சுருங்க. இப்போது நம்ம 15 இப்படி பிரியாணிக்கு தாளிச்சு விட்ருக்கோம். அதாவது தக்காளி ஒரு 2.5 கிலோ, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அளவு. அதாவது இஞ்சி வந்து 2.5 கிலோ, பூண்டு 3 கிலோ, சின்ன வெங்காயம் 3 கிலோ, பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை 200, கிராம்பு 50, ஏலக்காய் 100, ஒரு 25 கிலோ மட்டன் ரெடி பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருக்கோம். வாங்க பார்ப்போம். வெங்காயம் ஓடிக்கிட்டு. ஆமாம், பல்லாரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே தக்காளி, இஞ்சி பூண்டு, தயிர் அப்படியே எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வரிசையாக. பல்லாரி பார்த்தீங்கன்னா பொன் முருவல் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2.5 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க, தக்காளி போடுங்க. இருபத்தஞ்சு கிலோ மட்டனுங்க. அப்படியே மேச்சேரி போய் அறுத்து விட்டு நாங்களே மேச்சேரியாக கெடா குட்டியா 4 பார்த்து வாங்கிட்டு. இங்கே பாருங்க, இப்படி கன்னிவாடி சரக்கு. இங்கே பாருங்க, கன்னிவாடி சரக்கு எல்லாமே வேற லெவலாக இருக்குங்க. இந்த கொழுப்பு தாங்க பிரியாணி டாப்பாக இருக்கும். கறி ஆட் பண்ணிக்கலாங்களா? தூக்குங்க. தக்காளி வெந்துருச்சு. இப்போ கறி ஆட் பண்ணிக்கிறோம். களி வச்சுருந்த கறி தள்ளி விடுங்க லைட்டாக. எத்தனை கிலோ கறி? 25 கிலோங்க. அப்படியே இலை குட்டிங்க.
இப்போ வந்து பட்டை கிராம்பு இங்கே பாருங்க அப்படியே அப்படியே போடும். சின்ன வெங்காயம் குத்தி வச்சுருக்கேன் அப்படியே பாருங்க. பூண்டு அதே மாதிரி குத்தி வச்சுருக்கேன் பாருங்க. அதான் இஞ்சி நைஸாக ஓட்டி வச்சுருக்காங்க அப்படியே போட்டுக்கலாம். 2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி 1/4 கிலோ இங்கே இருங்க அப்படியே பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் இங்கே பாருங்க அப்படியே. நம்ம உப்பு 15 கை போட்டுக்கலாம் 15 படிக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எத்தனை கிராம் மாஸ்டர்? 3/4 கிலோ போட்டிருக்கான். தேவைட்டா ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சா தண்ணி ஊற்றுறோம். தண்ணி மூடியை போடுவோம், அடிச்சுக்கலாம். தால்சா ரெடி ஆயிடுச்சு. டே அனல்லே கிடக்கட்டும். பருப்பு ஊற்றுங்க தம்பி. வேற லெவல். தால்சாங்க சும்மா அப்படியே தயிர் மாதிரி வச்சுருக்கேன். ஓரமாக வச்சா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஆவி வந்துருச்சு, கிண்டிக்கலாம் வாங்க. மல்லித்தலை ஒரு 2.5 கட்டு ஆட் பண்ணிக்கலாம். இலங்கறி உடஞ்சிரும், அதனால எலுமிச்சம்பழத்தை ஊற்றி இறுக்கி பிடிக்க வச்சிடும். எத்தனை ஒரு பழம்? 12 பழமுங்க. 10 ஊற்றுவோம், அப்புறம் தேவைண்டா பார்த்துக்கலாம். அப்படியே கீழே காமிங்க அப்படியே. இப்போ நடுவில் இருக்க அதனால் மட்டும் நம்ம இழுத்துக்கலாம். தேக்ஸா உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா, அதனால் நடுவில் மட்டும் லைட்டாக இதை மட்டும் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு பிடிக்காது. அவ்வளோதான். இந்த இடம் வெட்டுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ மெதுவாக வேட்டும். கறி வந்துருச்சான்னு பாப்பா வாங்க. கறி இப்போ தான் வேக்காடு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அரிசி ஊற போட்டாச்சு, உலைக்கு தண்ணி ஆட் பண்ணலை, ஆனால் அரிசி ஊற போட்டாச்சு. ஏன்னா கறி உடஞ்சிச்சு. இங்கே பாருங்க மல்லிகைப்பா போச்சு. உலைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 36 லிட்டர் ஊற்றுறோம் 15 வடிக்கு. அதான் 2 குடம் 18 பார்த்து 36 லிட்டர். வாங்க பாப்பா. 2 குடத்தை ஊற்றுறாங்க. 1 15 வடிக்கு 2 குடம் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் உன்னோட ஊற்றுங்க. 2வது குடம்புங்க. ஒலை வந்துருச்சு, கொஞ்சம் ஒலையை சுருக்கும். ஏன்னா கறி உடஞ்சி போயிடுறேன். மேனில இடியாப்பம். என்னங்க இடியாப்பம் சாப்பிடல. இடியாப்பம் பாயா வாங்கிட்டு வந்திருக்காரு சாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம உயிரை விடுறாங்க. எல்லா சப்ஸ்கிரைபர் நம்ம மேலே என்னன்னு தெரியல. அதை இன்னொரு சப்ஸ்கிரைபர் சைவதுன்னு வேலூர்லேருந்து ஃபோன் போட்டாரு. வேற லெவலுக்கு அவரு அவர்கிட்ட பேசலாம் இருக்கேன். நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. எடுத்து ரெடியாக ஏமா இப்போ உலை கொதிச்சிருச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மூடியை திறந்தே தான் வச்சுருந்தேன் நம்ம. ஏன்னா கறி உடஞ்சி வேணும். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணுங்க. 5 வடி சீரக சம்பா. அவ்வளோதாங்க. கூட கொஞ்சம் பெரிய கூடங்க, உள்ளே போகாது. இப்படி வச்சு அடிங்க. அடுத்த அரிசி எடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க கப்பல் மாதிரி வளர்ச்சிட்டாருங்க கூட. ஓஹோ வேற அளவு. யாருங்க அவரு? அவ்வளோதான். ஒரு நிமிஷம் சென்று கிண்டுவோங்க. ஏன்னா அரிசி ஊரில் அரிசி உடஞ்சி போயிடும். அதனால 1 நிமிஷம் சென்று கிண்டுவோம். வேற ஏற்றுங்க. கீழே காமி அப்படியே வேற ஏற்றட்டும். பெருக்கல் மாதிரி வச்சு கொடுத்தா தம்பி கணக்கு தெரியுமா? பச்சை மிளகா 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கிறான். 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. கிட்டிக்கிட்டே கிட்டலாங்க. அப்படியே உடைக்கும் போது தான் கரண்ட் வேறு பார்க்கணும். வளையுது. உப்பு கொஞ்சம் பத்தலை. ஒரு கை ஏற்றிக்கலாம். ஏற்றி விடுங்க. ஓஹோ நடுவில் கலச்சி விடுங்க. நடுவில் இல்லாமல் ரவுண்ட் அடிங்க. இலை இல்லைங்க. இலை ஒரு 9 மணிக்கு தான் வரும் போல். அதனால் இலை எல்லாம் தம் போடுவோம் வாங்க. ஆமாம் வந்தது மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வேலை பார்த்து இலை லேட்டாக வரும். வேறு கலர் பார்த்தீங்களா? அதை தட்டை எடுக்கிறியா? சாப்பாடு போடுறேன். அதாவது இங்கே இருங்க. நாங்கள் விளையாடுறேன்னு நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைல
என்னங்க எங்கள் அம்மா குஸ்கா தான் ஆக்குவாங்க எலும்பு குழம்பு கறி குழம்பு வச்சுருவாங்க. இப்படி தம் போடும்போது கொஞ்சம் அள்ளி சாப்பிடுவோம். அவியரிசி வேற நல்லா இருக்கும். அதைத்தான் இப்போ கேள்வி வெடிக்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. ஏடா அப்படியே மாஸ்டர் விறகுலாம் பிரிச்சிட்டிங்க போல். ஆமாம், அதாவது பிடிச்சிட்டோம். அதாவது உடனே கூப்பிட்டு தம் போடக்கூடாது, அது பிடிச்சிரும். அப்படியே ஸ்லோவாக தம் போடணும். அப்படியே சிம்பிளாக நல்லா இருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும், பிடிக்காமல் இருக்கும். சார் தம் போட்டுடலாமா மாஸ்டர்? ஆமாம், தம் போடலாம் தான். அந்த அல்லையெல்லாம் கிண்டுவோம் கொஞ்சம் மாற்றி மாற்றி. அல்லைன்னா இந்த வளைஞ்சிருக்கு, இதில் தான் அரிசியாக இருக்கும். கரெக்டாக கிண்டணும், மாற்றி மாற்றி தண்ணி குடிக்க. தம் போட்டலாங்களா? இலை கிடைக்கல மாஸ்டர். போகிறேன். கீழே ரவுண்டாக வச்சோம். சிக்கன் போட்டுக்கலாம் வாங்க. மஞ்சள் போட்டு டியா இப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, சூப்பராக இருக்குது. அந்த சாப்பிடலாம். இந்த வேலையில் ஆர்வமாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. பட்னியாகவே கிடந்தாச்சு. போல ஒரு இன்னைக்கு இஞ்சி பூண்டு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா கலர் கிடைக்கும். ரெடி பண்ணி கறியை வதக்கிற மாதிரிங்க. வதக்கிட்டு அதை தண்ணி ட்ரை ஆகணும். நான் 1 கிலோ வெளியே போட்டேன், தண்ணி ட்ரை ஆகணும் பார்த்துங்க. அப்படியே இங்கே பாருங்க, காளான் பன் பட்டர் பிரியாணி. நம்ம வீடியோவை பார்த்து அவங்க போட சொல்லிட்டாங்க, இது போடுங்க பையன் நல்லா இருக்கு அப்படின்னு. அது போடுறேன். காளான் பன் பட்டர் பிரியாணி. இங்கே இருங்க, ஆமாம், காளான் பன் பட்டர் பிரியாணி போட சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 2 கிலோ அதை போட்டுருவோம் வாங்க. அது இருக்கட்டும், பெரிய சாரில் காளான் பிரியாணி தம் போட்டாச்சு. இப்போ கோலா உருண்டைக்கு அரைப்போம் வாங்க. பீர்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ காலை காய்ச்சி இறக்கி வச்சிட்டோம். இப்போ சம்பா ரவை சாதம் ரவை போதும், அப்படியே போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த வெஜ்ஜு குருமா சும்மா ஒரு 20 பேர்த்துக்கு அந்த காளானுக்கு பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் சில்லி அதை 20 பேர்த்துக்கு சரி பண்ணிவிட்டா கோலா உருண்டை. அவ்வளோதாங்க, தம் உடச்சிடலாங்க. என்றைக்குமே அனலை வந்து டம்முன்னு கீழே தள்ள மாட்டோம். பூரா சாம்பை வரும், சாப்பாடுக்குள்ளே வரும். இங்கே பாருங்க, இப்படி தம் ஆகாட்டியே தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்படி தூக்கி இதில் வச்சிடணுமுங்க. சாப்பாடு கிண்டிட்டு என்னங்க கிண்டிட்டு துணியெல்லாம் போட்டு அது பிறந்த தூக்கி கொட்டணும்ல, சாம்பை உள்ள போயிடும். வாங்க. எல்லாம் இல்லை, ஆனால் நல்லா தம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்கு. நல்லா தம். ஆமாம், திண்டுக்கல் சீரகம் ஊற்றுங்க. அடி சொல்ல பாருங்க, அப்படியே பல இருக்க மாதிரி கறியை பாருங்க. இங்கே பாருங்க, மேச்சேரி அவ்வளோதாங்க. அப்படியே சூடானமாக எடுத்து கொடுக்கணும். தண்ணியாக போச்சு, கறி தண்ணியாக போச்சு. நல்ல தம்முங்க, சூப்பர் தம்மு. சீரக சம்பா எப்படிங்க? தேக்ஸா ஃபுல்லாக இருக்காங்க. காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ரெடி ஆகிட்டு இருக்கேன் மாமா. காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அன்னைக்கு இந்திரா மகளில் ஒரு சமைச்சா அந்த வீடியோ போடல சப்ஸ்கிரைபரு. இவங்க தான் புதுக்கோட்டையில் திண்டுக்கல் பிரியாணி ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம தான் ஆரம்பிச்சு விட்றோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு அண்ணி ஆரம்பிச்சிடறேன். அவங்க இன்றைக்கி திருச்சியில் சமைக்கிறோம், கூப்பிட்டு விட்டோம். ஒரு ஐடியா பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க 2 வார்த்தை பேசுங்க சார். இந்த பிரியாணி உலகத்தில் ஒரு முடிசூடா மன்னராக இன்றைக்கி வந்து வளம் வந்துட்டு இருக்கிறாரு நம்ம பாய். அவரோட திண்டுக்கல்லோட பயணம் 8 திக்கும் பரவணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. திண்டுக்கல்லில் இருக்கிற மனிதர்கள் மட்டும் அந்த உணவை ரசிக்கக்கூடாது, உலக மக்கள் எல்லாருமே ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயோட மிகப்பெரிய எண்ணம். அந்த எண்ணம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க பிரியாணி உலகத்தில். அதனால் அவங்களோட வளர்ச்சி மற்றவங்களோட வளர்ச்சிக்கும்
உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த உணவு வந்து எல்லோரும் இன்றைக்கி ஒரு 250 பேர் இன்றைக்கி சாப்பிட வர போகிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ தூரம் மயிலில் போகிறாங்க அப்படிங்கிறத நான் லைவாக பார்க்க போகிறேன். அதுதான் என்னோட மகிழ்ச்சி. அதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். மொத்தம் 13 ஐட்டம்ங்க. ஓகே, அது எழுதி நான் டிக் பண்ணிடுவேன். நம்ம எப்பயுமே அப்படியே இதாக செய்கிறது, ஒன்று செஞ்சுட்டோம்னா டிக் பண்ணிடுவோம். ஒரு 70% செய்வோம், 50% செய்யும் போது டிக் பண்ணிடுவோம், முடிஞ்சுட்டு. ஆமாம் ஆமாம், அப்போ தான் நல்லா இருக்கும் நமக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே நம்ம 2 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஒரு மேரேஜுக்கு புக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க புதுக்கோட்டையில் திண்டுக்கல் பிரியாணி ஆரம்பிக்கிறாங்க, வேறு லெவலில் ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணலான்ட்டு சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆமாம், சிங்கிளாக போகிற மாதிரி இருக்கும், நம்ம ஒரு ஆள் பேசுகிற மாதிரி இருக்கும். தம்பி வேறு பக்கத்து போயிட்டாரு. எலமனப்புத்தூர்னு சொல்லி அது ஊர். இங்கே ஜங்ஷனுக்கு அடுத்து தாங்க ஸ்டாப்பு. வேறு லெவலுக்கு கறிக்கடை. அவருக்கு ஒரு சஞ்சி மட்டன் சாலுக்கு ஒரு ஹாய் சூப்பர் கறி கொடுத்துட்டீங்க. வாங்க பார்ப்போம். சார் பாட்டு சர்ச்சில் தான் பாடுறாங்க. காப்பிரைட்லாம் வரக்கூடாது. ஆமாம், சர்ச்சில் அவங்க ஓனா சாங் பாடுறாங்க. அவங்க சாங்கு எழுதி பாடி அவன் கொடுத்தா சர்ச்சில் தான் வந்து நம்மளுக்கு காப்பி வேற யாரும் கொடுக்கக்கூடாது. நல்லா சொன்னீங்க. நம்ம வந்து ஒரு 13 ஐட்டம் போட்டு முடிச்சிட்டோம். சார் தான் நம்ம சப்ஸ்கிரைபருங்க. சொல்லுங்கள் சார். இவங்க தான் கூப்பிட்டு விட்டாங்க. அது நம்ம சாப்பிடல. அவங்களே ஒரு 7 தடவை ஆக்கி பார்த்துருக்காங்க. நல்லா இருக்கும் நம்மளை கூப்பிட்டு. சொல்லுங்கள் சார். அருமையாக இருந்துச்சு. வரவங்கெல்லாம் முதல் சாப்பாடு எங்கே இருக்குது, திண்டுக்கல்லேருந்து வருது, எல்லாம் அதை பற்றி தான் சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் தான் வேணும்ன்ட்டு ஒத்த காலில் இருந்து அவரே கூப்பிட்டு வந்து அவரே நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காரு. சந்திப்பா.